நீ என் மகனுக்கு ஏத்த பொண்டாட்டியும் கிடையாது, எனக்கு ஏத்த மருமகளும் கிடையாது. வேண்டாம், ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, போ வெளியில. சரிங்க அத்தை, நீங்க டென்ஷன்லாம் ஆக வேணாம், நான் போயிடுறேன். போ. கலக்கிட்ட. இப்பதான் இந்த வீட்டுக்கு எஜமானின்னு நீ கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்க. இப்படியே அவளை கொட்டிக்கிட்டே இருந்தா போதும், அவளை இந்த வீட்டை விட்டு ஈஸியா துரத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து பிரபுக்கு கட்டி வச்சிடலாம். எங்கடி கிளம்பிட்ட? டியூஷன்மா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா திரும்பவும் டியூஷன் போறேன்னு சொல்லுவேன். உள்ள போடி. மா, நெக்ஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாம்மா. நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், முதல்ல உள்ள போ. முடியாதுமா. முடியாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தா அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். உள்ள போடி. போ சௌமியா, உள்ள. நீ அடிச்சாலும் நான் போவேமா. ஏய் சௌமியா, நான் சொல்லிட்டே இருக்கல, நீ போக கூடாதுன்னா போக கூடாது. சௌமியா நில்லு. சித்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. சௌமியா, நீ உள்ள போ. சித்தி என்னாச்சு? அண்ணா பாருங்கண்ணா, டியூஷன் போக வேணான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாம் வேற வருது. ஏன் சித்தி, ஏன் இவ்வளவு டியூஷன் போக வேணாம்னு சொல்றீங்க? என்னாச்சு சித்தி, சொல்லுங்க. உங்க சித்தப்பா தான் இவளை டியூஷன் அனுப்ப வேண்டாம்னு சொன்னாரு. அது அவளுக்கே தெரியும். ஏன் அப்படி சொன்னாங்க? அது கதிர். அது ஒண்ணும் இல்ல பிரபு, டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அவ போயிட்டு வரதுக்கும் லேட் ஆகுது. அவ பொண்ணு இல்ல, தனியா போயிட்டு தனியா வரா. அதுக்கு பயந்துட்டு தான் உங்க சித்தப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. டெய்லி நியூஸ் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு பிரபு. சித்தி, இவ என்ன நடந்து போறாளா இல்ல பைக்ல போறாளா? சேஃப்டி எல்லாம் பாக்குறதுக்கு இவ கார்ல தானே போறா. அதெல்லாம் சேஃப்டியா போயிடுவா. அது உங்க பொண்ண கதிர் வேற இருக்கான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சித்தி. ரொம்ப நல்ல பையன், சேஃப்டியா பாத்துப்பான். நீ எதுவும் பயப்பட தேவையில்ல சித்தி, நீங்க அனுப்புங்க. இவ நல்லா படிச்சிட்டு இருக்கா, எதுவும் கெடுத்துறாதீங்க. இல்ல உங்க சித்தப்பா. சித்தப்பாட்ட நான் பேசிக்கிறேன் சித்தி, நீ போமா, பாத்து போ. தேங்க்ஸ் அண்ணா. சித்தி என்னங்க சித்தி, நல்லா படிக்கிற பொண்ணு, ஃப்ரீயா விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐக்யூ லெவல் டெஸ்ட் பார்க்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏன் கிளாஸுக்கு லேட்டு? சாரி சார், டிராஃபிக் அதான். இதான் லாஸ்ட் எக்ஸ்கியூஸ். இனிமே டைமுக்கு வர பாருங்க. தேங்க்யூ சார்.
நேத்து ஃபுல்லா சாங் என் கூட டூயட் பாடிட்டு இப்போ வந்து சீன் போடுறியா? சௌமியா ப்ளீஸ் பி சீரியஸ். இன்ஸ்டியூட்குள்ள நோ பர்சனல். நீங்க ஸ்டூடெண்ட், நான் டீச்சர். ஓகே சார். கரெக்ட் டைமுக்கு வாங்க, சின்சியரா படிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். போங்க. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அவளை இன்னும் காணோம். அந்த மனுஷன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் உங்கள் அழைப்பை கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. வரட்டும் இன்னைக்கு. இவர் வேற இப்ப வந்துருவாரே. சௌமியா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சௌமியா அது உங்ககிட்ட தான் கேக்குறேன். சௌமியா எங்க? ஏய், உன் காது கேக்குதா இல்லையா? காது செவிடா. சௌமியா எங்கன்னு கேட்டேன். அது டியூஷன். இதுக்கு முன்னாடி தான் அவ என்ன பண்றா, எங்க போறான்னு எதுவும் தெரியாம இருந்துச்சு. இப்பதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏண்டி அவளை வெளியே அனுப்புன? ஏண்டி, ஒரு குப்பத்து பையன் நமக்கு மருமகனா வரணும்னு உனக்கும் ஆசை வந்துருச்சா? இல்லங்க, அவளை போவேன்னு நான் எவ்வளவோ சொன்னேங்க. உன்னை போட்டனா? பேசினா ஏத்து பேசிக்கிட்டு நாலு ஆரம்பிச்சு ரூமுக்குள்ள வச்சு பூட்ட வேண்டியது தானே? அதுக்குள்ள பிரபு வந்து என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவன் கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நீங்க பாரு, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுதா? அதுக்குதான் நானும் யாருக்கிட்டையும் சொல்லலைங்க. இந்த விஷயம் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணனுக்கோ இல்ல பிரபுவுக்கோ தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமாய் போயிடும். டியூஷன் சென்டர்னு ஒன்னு இருந்தா தானே இனி அவங்க போவா? ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு சம்ம போர்டில் எழுதுவேன். அந்த சம்மை நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணா அதை உங்களால சால்வ் பண்ண முடியாது. உங்களோட ஐக்யூவை யூஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். ட்ரை பண்ணுங்க.
பாவம் கதிர், அவனால எழுத முடியல. நாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சார், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா சார்? ஆ, இங்கே கொடுத்தா அவ டென்ஷன் ஆயிடுவாளே, என்ன பண்றது? சௌமியா, நீங்க வேணா வந்து எழுதுங்களேன். சார், என்னை விட ஷர்மிளாவோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அவளே எழுதிட்டோம் சார், நோ ப்ராப்ளம். கொடுங்க சார். எது சார்? இந்த சம் தான். ஓகே, இதானே சார்? ஆமா, ஃபுல்லா எழுது. ஏன் இந்த திடீர் மாற்றம்? அன்னைக்கு அந்த பொண்ணை பாராட்டினதுக்கு கோவப்பட்டு அவ உட்கார போன சேர் இழுத்து விட்டேன். ஆனா இன்னைக்கு எழுத சொல்ற? பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் சார். அன்னைக்கு என்னோட லவ் ஒன் சைடா இருந்துச்சு. எங்க எவ்வளவு கொத்திட்டு போயிருவாளோன்ற பொசசிவ்னஸ்ல தான் அப்படி பண்ணேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. யாராங்க கதிரே? நான் தான். வாங்க சார். நீ தான் இந்த இன்ஸ்டியூட் டீச்சரா? ஆமா சார். இதான் நீ கிளாஸ் எடுக்கிற லட்சணமா? நீ ஸ்டூடெண்ட் சேர்ல உட்காந்துருக்க, இந்த பொண்ணு பாடம் எடுக்குது. இங்க டியூஷன்ல எடுக்கிறியா இல்ல டியூஷன்ற பேர்ல வேற எது எடுக்கிறியா? சார், அவருக்கு கையில அடிபட்டிருக்கு. அப்ப டியூஷன் சென்டரை இழுத்து மூட வேண்டியதானே? டேய், வாடா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு சார்? காரணம் சொன்னதே வருவீங்களோ? வாடா ஸ்டேஷனுக்கு. வாடா சார். வா. எதுக்காக எங்க சாரை கூட்டிட்டு போறீங்க? நாங்க விட மாட்டோம். நாங்க அவரை கூட்டிட்டு விட மாட்டோம் சார். நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால இவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஷர்மிளா எழுதின கணக்கை சால்வ் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். டேய், என்னடா சீன் போட்டுட்டு இருக்க? வாடா. வாடா. ஏய், வாடா. கதிர், யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்காக பண்ணாங்கன்னு தான் தெரியல. ஹலோ. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க சார். நான் சொன்னது என்னாச்சு? சார், பையனை கூட்டு வர சொன்னீங்க, கூட்டு வந்தாச்சு. நான் இப்ப ஸ்டேஷனுக்குள்ள தான் சார் போறேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் போடுறீங்க. குறைஞ்சது 3-4 வருஷத்துக்கு அவன் வெளியிலேயே வரக்கூடாது. அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரணும். முடிஞ்சா இங்கேயே வச்சு அவன் கைய காலை உடைச்சு விட்டுருங்க. பண்ணலாம். ஆனா பையனோட பேக்ரவுண்ட் தெரியாம கையை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நாளைக்கு பெரிய பிரச்சனையாரு சார். ஆமா சார், பையனுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது வருவாங்களா? அதெல்லாம் எவனும் வரமாட்டான்.
வந்தா அவன் அம்மாக்காரி வந்து ஸ்டேஷன் முன்னாடி உக்காந்து ஒப்பாரி வைப்பா, அவ்வளவுதான். கேட்க நாதி இல்லாத பையன். அப்ப விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். 3-4 வருஷம் என்ன சார், இருக்கிற எல்லா கேஸையும் மொத்தமா அவன் மேல போட்டு உள்ள தள்ளிடுறேன். நான் பாத்துக்கிறேன் சார். உட்கார வச்சு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. தூக்கி உள்ள போட்டு வச்சு பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டி வை. நான் சாப்பிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். சரிங்க சார். யோ, அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்ல கையெழுத்து வாங்கி வை. ஓகே சார். நான் பேசுறேன். யோ, என்னையா பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அவனை பிடிச்சி லாக்கப்ல போடுங்க. சார், காரணம் இல்லாம கை வச்சா நானும் கேஸ் போடுவேன். என்ன கேஸ்னு முதல்ல சொல்லுங்க சார். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை நீ லீக் பண்ணதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண காப்பி இருக்கா? ரிட்டன் ரெக்கார்ட் இருக்கா? ரெக்கார்டை காட்டிட்டா 3 வருஷம் உள்ள போகணும் தெரியுமா? ஒருத்தர் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதை தப்புன்னு நிரூபிச்சுட்டா பொய்யான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை வருஷம் தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? குட் ஈவினிங் சார். கதிர், சொல்லு கதிர். இல்ல சார், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு ஏதாவது இஷ்யூ இருக்கா சார்? என்ன கதிர், உனக்கு தெரியாதா? இந்த மந்த் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி வரும்? எனக்கு தெரியும் சார், ஆனா எங்க ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு தான் சார் தெரியல. நான் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணிட்டேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. வாட்? அரெஸ்ட் பண்ணிட்டாரா? நீ போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு, நான் பேசுறேன். ஓகே சார். நில்லு, அவர்கிட்ட தான் சார் கொடுக்குறேன். சார் இருந்தாங்க. யோ, யாரா இருந்தாலும் நேர்ல வர சொல்லி அப்புறம் பேசிக்கலாம். சார், லைன்ல இருக்கிறது சப் கலெக்டர் சார். நேர்ல வர சொல்லட்டுமா? சப் கலெக்டரா? பேசுங்க சார். ஆமா, உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது?